கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் we are observing Ash Wednesday. Ash Wednesday marks the first day of Lent and it culminates on the day when Jesus resurrected, that is Easter. ஸோ இந்த லென்டன் டேஸ், இந்த உபவாச நாட்கள், அருமையாக அவர் நம்மளுக்கு அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்மளுக்கு சொன்னாங்க. அதை பற்றி நம்ம கேட்டோம். ஆனால் இந்த இயர் விசேஷமாக நம்ம இன்றைக்கி நான் ஒர்க்கில் போகும்போது கூட நிறைய பேர் கூட இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? யாருமே இன்றைக்கி ஆஷ் வென்ஸ்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது. எல்லாருமே வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நோபடி இஸ் கோயிங் டு சே தட். பட் வாசிக்கிற வேதத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் வெகு சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஸோ இப்போ என்னென்னா, we have two things to choose. ஐதர் சர்ச்சுக்கு வரணுமா, இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்லாமான்னு ரெண்டுத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் வெரி ஃபியூ பீப்புள் தான் ஓகே சர்ச்சுக்கு போய் என்ன மார்னிங்கா, ஃபாஸ்டிங்கா, லென்ட்டா, இந்த மாதிரி இதில் கூட நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாழை இலையில் சாப்பாடு போடுறாங்களாம், பயங்கர எக்ஸாட்டிக் செட்டிநாடு ஃபுட்டு அப்படின்ட்டுலாம். ஸோ பீப்புள் கெட் டெம்ப்டட், ரைட்? நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ ஏசாமி அந்த காலத்தில் டெம்ப்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. திஸ் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் டெம்ப்டேஷன். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி நம்ம சர்ச்சில் உட்காந்துருக்குறோம். நத்திங் ராங் வித் வேலண்டைன்ஸ் டே, போகலாம் எப்போ வேணாலும். பட் இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது விச் ஒன் டு வி சூஸ், அதுதான் முக்கியம். ஸோ ஏசாமியை பார்க்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் டெம்ப்டேஷன் சேட்டன் என்ன சொல்கிறான்? இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், command that these stones be turned into loaves of bread அப்படின்றான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த அப்பங்களை கல்லுகளாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏன் ஏசாமி அந்த அப்பத்தை கல்லாக்கி சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அவர் 5 அப்போ 5000 பேர் இருக்கும்போது அந்த 5 அப்போ 2 மீனை வச்சு எதுக்கு அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கலாமே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால் பிழைப்பான். அதனால நான் உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு திருப்தியாக உங்கள் ஆத்மா நல்லா திருப்தி அடித்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவர் சொல்லலை. அவர்கள் சோர்ந்து போய்விடுவார்களே அப்படின்னு சொல்லி அவங்க சரீரத்து தேவைகளையும் சந்திக்கணும்னு சொல்லி அந்த 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணுறார். ஸோ அப்போ அதே மாதிரி அவருடைய சரீரத்துக்கும் ஆகாரம் தேவை தான். அப்போ மாத்திரம்தான் வேணும்னு சொல்லலை, பட் அப்பமும் தேவை. ஆண்டவர் அது தேவை இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ அப்போ அந்த அப்பத்தை ஏன் அவர் அந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிட்ருக்கலாமே, அதில் ஒன்றும் தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே சேட்டன் அங்கே ஒரு கிளாஸ் கொடுக்குறான். என்ன கிளாஸ் போடுறோன்னா, இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனி டைம் ஹீ கேன் டூ எனி திங். ஸோ தேட் வாஸ் அ டெம்ப்டேஷன் விச் ஹீ ஓவர் கம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ கூட அந்த பாடல் பாடணும், 40 days and 40 nights, உம்மை போல நாங்களும். அதே மாதிரி டெம்ப்டேஷன்ஸ் லைஃப்பில் வரதான் செய்யும். இன்றைக்கி இது ஒரு சின்ன டெம்ப்டேஷன், சர்ச்சுக்கு போகலாமா இல்லைனா வேறு இடத்துக்கு வெளியில் போகலாமான்னு ஒரு டெம்ப்டேஷன் வரும்போது விச் ஒன் டு வி சூஸ்? ஆக்சுவலாக வேலண்டைன் there's nothing wrong, ஏன்னா he's a saint, right? He was a clergy in the Roman era. ஸோ ஒரு ப்ரீஸ்டோ ஒரு பிஷப்பாவோ இருந்தவர், and he was supporting the persecuted Christians in the Roman Empire. ஸோ அதனால வேலண்டைனை he was a martyr and he was decapitated. அதனால என்ன பண்ணாங்க, அவரை செயின்ட்டாக இது பண்ணி இந்த டேயை அவருக்குன்னு கோமெமோரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் என்னென்னா he facilitated the Roman soldiers to get married. ஏன்னா அந்த ரோமன் எம்பரர்ஸ்லாம் they did not allow the soldiers to get married. இந்த மாதிரிலாம் நிறையா சில காரியங்கள் எல்லாம் பண்ணனால அவர் it's on this day they remember him, and where people they express their love through greetings, இல்லைனா greeting cards, roses, gifts அந்த மாதிரியெல்லாம். So it started as a kind of spiritual and cultural thing, and eventually it became very very commercial. ஸோ அதனால் there is nothing wrong, பட் ஸ்டில் இந்த we selected இந்த நாளை நம்ம கர்த்தருக்கென்றுன்னு நம்ம மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசத்தோடும் அழுகையோடும் துக்கத்தோடும் ஆண்டவருடைய பாதத்தில் வரத்துக்கு நாம் ஒருமுகப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சில் ஒரு லேடி, நான் இங்கே யூஎஸ் வந்தக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா, இந்தியாவில் எங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்களாம் தேர் ஆல் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். ஸோ ரொம்ப அவங்களுக்கு தெரியாது. பட் இன் ஆர் சர்ச் தே ஹவ் பீன் brought up very strictly. எப்படின்னா எங்கள் அப்பா லைக் இந்த லென்டன் டேஸ்னால்
they observe Lent very strict. So every day எப்போவுமே லென்ட் இல்லைன்னா கூட அதிகாலை ஜபம் மாலை ஜபம் இருக்கும். பட் மத்தியானம் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வைப்பாங்க. ஸோ சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆஃப்டர் 3 தான் சாப்பிடுவாங்க. அப்படியே ஆஃப்டர் 3 சாப்பிட்டாலும் பெரிய விருந்தன்லாம் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி பியோர் வெஜிடேரியன் ஃபுட் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் அப்போ தான் கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியன்ஸாக மாறிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ். ஸோ அந்த லேடி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கரிஸ்மேட்டிக் கிறிஸ்டியன்ஸ், அவங்கெல்லாம் ஜெனரேஷன்ஸ் டுகெதர், அவங்கெல்லாம் கேட்குறாங்க, எஸ் சாமி உயிரோட எழுஞ்சிட்டாரே, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி சோகமாக ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் பூ வைக்காமல் நல்ல சாப்பாடு சாப்பிடாம அவரு தான் உயிரோடு இருக்கிறாரு, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னம்மா சொல்கிறது, அவங்க என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சது. அப்போ நான் சொன்னேன், ஆக்சுவலாக வந்து ஏசாமியை சிலுவையில் அறையும் போதே சில லேடிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அழுறாங்க அவரை பார்த்து. யாராக இருந்தாலும் அழுக தான் வரும். ஏன்னா அந்தளவுக்கு பேக் வாஸ் ப்ரூஸ்ட், முதுகில் ஃபுல்லாக காயங்கள் பட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாரு. அப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்திரீகள் எல்லாம் அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சவங்கெல்லாம் வந்து அவரை பார்த்து அழுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலம், do not weep for me but weep for yourself and for your children. எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதேயுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஸோ இங்கே வந்து யாருக்காக ஃபாஸ்ட் பண்ணுறோம், செல்ஃப் டினை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இது வந்து ஏசாமி செத்து போயிட்டாரு, மரித்து போய்விட்டாரு, அதனால் நாங்கள் வந்து இப்படி சாப்பிடாமல் இருக்கிறோம், இப்படி எங்களை வருத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது கிடையாது. இது வருத்துகிறது வந்து நம்மளுக்காக. இந்த அழுகிறது, இந்த மோர்னிங், இந்த லாமெண்டேஷன், இந்த ஃபாஸ்டிங், இதெல்லாம் நம்மளுக்காக தான். நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, அவங்க கடவுள் இறந்துட்டார் போல, அதனால் அவங்கெல்லாம் துக்கமாக இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும். இஃப் ஒன்லி மை ஹெட் வாஸ் அ ஸ்ப்ரிங் ஆஃப் வாட்டர் and my eyes like a fountain of tears, it will be good so that I can weep day and night for those who have been slaughtered. ஸோ அதாவது என்னென்னா, அந்தளவுக்கு யாராச்சும் டே அண்ட் நைட் கண்ணீர் விட முடியுமா? முடியாது. பட் ஆனால் அந்த அளவுக்கு நான் மற்றவங்களுக்காக, ஆண்டவரை விட்டு விலகி போனவங்களுக்காக நான் அழுது ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, சியோன் குமாரத்தியே, நதி அளவு கண்ணீர் விடு, உன் கண்ணின் கருப்பு விழியை அமர்ந்திருக்க விடாதே. ஸோ do not give rest to your eyes, let your tears flow like a fountain அப்படின்றார். நதி அளவு கண்ணீர் விடு, உன் கண்ணின் கருப்பு விழியை ஓய்ந்திருக்க விடாதே. அப்படின்னா அந்த அளவுக்கு யூ ஷுட் மோர்ன் ஃபார் யூ அண்ட் ஃபார் யோர் ஃபேமிலி அண்ட் ஃபார் யோர் சின்ஸ் ஸோ தட் யூ கெட் க்ளோசர் டு காட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் வந்து ஆண்டவர் சொல்கிற காரியம் வந்து எனக்காக பண்ணாதீங்கன்றார். ஸோ திஸ் இஸ் அ டைம் ஆஃப் செல்ஃப் டினையல். நிறைய பேருக்கு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருக்கும், செல்ஃப் ப்ரைடு இருக்கும். நம்ம ஒரு பாட்டில் கூட பாடுறோம்ல, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஸோ இந்த சாம்பல் புதன்கிழமை அன்னைக்கு எதெல்லாம் நம்ம வந்து ஆஷஸ் ஆகணும், நம்ம கிட்ட சாம்பல் ஆகணும்னா, சம்டைம்ஸ் வி மே பி ஸோ குட் பட் இந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அண்ட் செல்ஃப் ப்ரைடு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாம்பல் ஆகணுமா. அந்த மாதிரி நம்ம சாம்பலாக்குனா ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி, he will be a crown of beauty instead of ashes. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன், துயரத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும், துதியின் ஆவியையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த சுயம் வந்து சாம்பலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், இந்த செல்ஃப் டினையல். ஸோ இந்த செல்ஃப் டினையலில் தான் வந்து நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சில காரியங்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். எது வந்து நம்மளுக்கு ரொம்ப லக்ஸுரின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சில காரியங்களெல்லாம் நம்ம செல்ஃப் டினையல்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், இஃப் someone decides to follow me, let him deny himself, take up his cross and follow me every day. So this is like one kind of self denial. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஸோ அந்த செல்ஃப் டினைல்னா இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பார்ஷியல் ஃபாஸ்ட். இல்லை, எல்லாரும் சாப்பிட தான் செய்கிறோம். ஏசாமி மாதிரி 40 days and 40 nights ஃபுல்லாக ஃபாஸ்ட் பண்ண எத்தனை பேரால் முடியும்னு தெரியாது. நிறைய பேர் பண்ணுறோம், பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பார்ஷியல் ஃபாஸ்டிங். ஸோ தானியலின் புஸ்தகத்தில் தானியல் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு,
கேப்டிவிட்டியில் இருக்கிறாங்க, பேபிலோனில் இருக்கிறாங்க, எதுக்காக இருக்கிறோன்னே தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிறான், அவனுடைய லைஃப் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. பட் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தக சுருள் அவனுக்கு கிடைக்குது. ஸோ அதை அவன் எடுத்து அதை படிக்கும் போது தான் அவனுக்கு தெரியுது எதனால இவங்க கேப்டிவிட்டியில் இருக்கிறாங்க. 70 years ஆஃப் கேப்டிவிட்டி இன் பேபிலோன் வந்து இவங்களோட முன்னோர்கள் செஞ்ச தப்புனால தான் இருக்கிறாங்கன்னு. அப்போ டேனியல் வந்து he wanted to fast and pray. அவன் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல. he led such a blameless life. பட் ஆனாலும் அவன் எப்படி ப்ரே பண்ணுறான்னா, நாங்கள் பாவம் செய்து, நாங்கள் அக்கிரமக்காரராக இருந்து, நாங்கள் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறான். ஆனால் எப்படி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணுறான்னா, 3 வாரம் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணுறான்னா நம்ம வாசிக்கிறோம். அதில் ருசியான அப்பங்களை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, பரிமள தைலம் நான் பூசிக்கொள்ளவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் டினையல். அதாவது நான் வந்து இறைச்சி, திராட்சை ரசம் எதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ்ன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி 3 வீக்ஸுக்கு, இட்ஸ் நாட் தட் எப்போவுமே அப்படி இருக்கணும்னு சொல்லலை, அதுவும் கூட அந்த 3 வீக்ஸ் பண்ணாமல் இருந்தால் கூட தப்பு கிடையாது. நம்ம புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்கிறோம். நம்ம சாப்பிட்டாலும் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்கு தான், சாப்பிடாட்டியும் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக தான். அதனால சாப்பிடாதவங்க அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ரைச்சஸ்னோ செல்ஃப் ப்ரைடோ வந்து சாப்பிட்டவங்கள பார்க்க முடியாது, இல்லைனா வைஸ் வர்ஸா. ஸோ டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஆல் இன் த ஹார்ட். பட் திஸ் இஸ் அ டைம் ஆஃப் செல்ஃப் டினைல். ஒருவேளை நம்ம மனசுக்குள்ள அப்படி பொருத்தனை பண்ணோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரையும் கடவுள் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் லைஃப்ல லீட் பண்றாரு. ஸோ பட் திஸ் இஸ் அ டைம் ஆஃப் கெட்டிங் க்ளோசர் டு காட், ரிப்பென்டன்ஸ், ரெக்கன்சிலியேஷன், இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஓகே, நீங்க உங்க மனசுல அப்படி சிலதெல்லாம் கட் பண்ணணும், இந்த 40 நாள் இன்னும் ஆண்டவர்கிட்ட அதிகமாக நெருங்கி ஜீவிக்கணும்னா அதுக்காக தான் பண்றேன். இது ஒரு சுய வெறுப்பு தான் வெளிய. ஆண்டவருக்காக நான் வந்து நான் அவரு சிலுவையில் அறையிறாங்கன்ட்டு நான் வந்து அதுக்கு ஃபீல் பண்ணி நான் இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை மற்றவங்களுக்கு யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஹேவிங் செட் தட், இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வேத பாடம் யோவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஃபாஸ்டிங் பற்றி. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், ப்ளோ த ட்ரம்பெட் இன் ஜாயன். ஸோ ட்ரம்பெட் தான் லவுடஸ்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃப்ளையர்ஸ், வாட்ஸ்அப் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ட்ரம்பெட்டை ஊதி தான் தே வில் அனௌன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, ஜாயனில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஸோ ஃபிக்ஸ் அ டேட் அப்படின்றார். ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் டு ஃபிக்ஸ் அ டேட். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், கேதர் த பீப்புள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, முதியோரை சேருங்கள். யாரெல்லாம் கூப்பிடணும் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப அப்சர்டாக இருக்கும் அந்த ப்ராஃபட் ஜோயல் சொல்றது. இதில் முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஸோ அப்போ நம்ம நினைக்கலாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு எல்டர்லி வந்து எக்ஸம்ப்ட்னு நினைப்போம், இல்லைனா வந்து பேபிஸ் அண்ட் இன்ஃபென்ட்ஸ் இவங்கெல்லாம் எக்ஸம்ப்ட்னு நினைப்போம். என்னென்ன நியூலி வெட்ஸ் இவங்களெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எதுக்கு உட்கார வைக்கணும்னு. அந்த யோவேல் தீர்க்கதரிசி ஸ்பெசிஃபிக்காக இவங்கள மாத்திரம்தான் சொல்கிறாரு. முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களே வரணும்னா தென் ஹவு மச் மோர் த ரெஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் டு பி ஃபார் அ ஃபாஸ்டிங் ப்ரேயர். அதுதான் அதில் உள்ள ஒரு முக்கியம். ஆண்டவரோடு நம்ம அதிகமாக இன்னும் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஸோ அதே யோவேல் தீர்க்கதரிசியில் அவர் சொல்றாரு, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஸோ என்னன்னா, இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்போ பண்ணணுமா, இப்பொழுதே உபவாசத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம ரெகுலராக சிலர்லாம் சண்டே ப்ரேயர் வந்துட்டு போகிறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஓகே, ஆனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் ஒரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், இல்லைனா அதெல்லாம் வேலை இல்லாதவங்க இல்லைனா வயசானவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க. நம்மளுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்பொழுதே எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நம்ம எந்த ஏஜில் இருக்கிறோமோ இப்பொழுதே உபவாசத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு. ஸோ ஃபாஸ்டிங்னு நம்ம பார்க்கும்போது பைபிளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் பார்க்குறோம். நினிவே பட்டணத்தார் ஃபாஸ்டிங் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு யோனா தீர்க்கதரிசி மூலம், இன்னும் 40 days தான், 40 நாட்கள்ல நினிவே கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜனங்கள்லாம் பயந்து என்ன பண்றாங்க, they go for a fasting prayer. They are so scared. எப்படியும் 40 daysல we are going to die. So let us at least fast and pray. We don't know. ஒருவேளை கர்த்தர் வந்து மனம் இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் புசியாமலும் குடியாமலும் மேயாமலும் அவங்க ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து உரத்த சத்தமாய் தங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்களாம். பக்கத்துல யார் கேட்கறாங்கன்னுலாம் அவங்க கண்டுக்கல. உரத்த சத்தமா அவங்க செஞ்ச பாவத்தை அறிக்கையிடுறாங்க. ஆல் தட் தே வாண்டட் வாஸ் டு கெட் சேவ்டு. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் அதை பார்த்து அவங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அறிந்து அவர் என்ன பண்ணாரா, தான் செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம வரோம் அப்படின்னா நம்மளுடைய சின்ஸ் எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணும்போது ஒருவேளை நம்மளுக்கு வரவேண்டிய சில தண்டனைகள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ள இது ஏதுவாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. யூஸ்வலாக வந்து ஃபாஸ்டிங் நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாச்சும் லைஃப்பில் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கல, இல்லைன்னா ஒரு காரியம் ஹார்ட் டு கெட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எப்படியாச்சும் நம்ம ஃபாஸ்ட் பண்ணி இந்த காரியத்தை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த வகையான ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலேயும் அன்றி வேறு எவ்விதத்திலும் போகாது. பட் ஆனால் வந்து நம்ம சின்ஸ்க்காக நம்ம ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணும்போது நமக்கு வரவேண்டிய நிறைய தண்டனைகள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளுகிறோம், நம்மளுக்கே தெரியாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான காரியம். ஸோ நினிவே பட்டணத்தார் வந்து அப்படி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி தே காட் சேவ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த வேத பரிசேயர்லாம் என்ன மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க, அவங்களும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது அவங்களுக்கு இன்னும் வந்து தண்டனையில் தான் போய் முடியுது ஃபாஸ்டிங் பண்ணி. ஏன்னா மாயக்காரரை போல அவர்கள் தங்கள் முகத்தை வாடலாய் போட்டுக் கொள்ளுகிறார்களாம். அப்போதான் எல்லாரும் அவங்கள பார்த்து, ஏன்னா அவ்வளோ ஒரு செல்ஃப் ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்கன்னு 10 பேர் 4 பேர் சொல்லணும் அவங்கள பார்த்து. மாயக்காரரை போல நீங்கள் வந்து அந்த மாதிரி உபவாசம் பண்ணி உங்கள் முகத்தை வாடலாய் போடாதிருங்கள். நீயோ உபவாசம் பண்ணும்போது உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்படின்றாரு. ஸோ பி ஃப்ரெஷ், டோன்ட் ஆக்ட் இந்த மாதிரி நான் வந்து நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன்னு 10 பேர் பார்த்து அவங்கெல்லாம் நீ வந்து எவ்வளோ பரிசுத்தவான்னு உன்னை பற்றி சொல்லி இந்த மாதிரி பண்ணணும். ஸோ தட் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இஸ் ஆப்சலீட். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுது, ஃபாஸ்ட் பண்ணியும் கடைசியில் அது வேஸ்டாக போயிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து ஏசாயா 57ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கேயும் ஜனங்க ஃபாஸ்ட் பண்ணுறாங்களா, ஆனால் ஃபாஸ்ட் பண்ணும் போது என்ன பண்ணுறாங்களா, உங்கள் இச்சைகளையும் உங்கள் வேலைகளையும் நீங்கள் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அவங்க என்னெல்லாம், அதாவது தட்ஸ் கால் ஸ்டார்விங், தட்ஸ் நாட் ஃபாஸ்டிங், ரைட்? அவங்க பட்னி போட்டுக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். கேட்டால் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் அந்த பீரியடில் ஒரு ப்ரேயரும் கிடையாது. அவங்க இச்சைகள், அவங்க என்ன வேணால் பண்ணலாம். அவங்க கம்ப்யூட்டர் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், இல்லைனா வெளியில் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகலாம், வேலை செய்யலாம், எல்லா காரியமும் பண்ணுறாங்க. நோ ப்ரேயர், ஜஸ்ட் யூஆர் ஸ்டாப்பிங் வாட் யூஆர் ஈட்டிங், அவ்வளோதான். அதை ஃபாஸ்டிங்னு அவங்க தெரியாமல் நினச்சிக்கிறாங்க. ஸோ அதை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் உங்கள் இச்சைகளின்படி நடக்கிறீர்கள், உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதுவா எனக்கு பிரியமான நாள் என்றும் இதையா எனக்கு பிரியமான உபவாசம் என்றும் சொல்லுவீர்கள். ஸோ அப்போ ஆண்டவருக்கு பிரியப்படுத்தணும், அவருக்கு பிரியமான ஒரு ஃபாஸ்டிங் நம்ம பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து, வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன் வஸ்திரத்தை கொடுத்து, துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொண்டு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஸோ இன் அடிஷன் டு ஃபாஸ்டிங் அவர் என்ன சொல்கிறாரு, ஹெல்ப் த புவர்ன்றார். பசியாக இருக்கிறோன்னா அவங்கள ஃபீட் பண்ணு, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடு அப்படின்றாரு. மாம்சமானவனுக்கு ஒழித்து கொள்ளாமல், இப்போ நிறைய பேர் வந்து யாராச்சும் ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஏதாவது ஹெல்ப் கேட்க வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து மாம்சமானவனுக்கு நம்மை ஒழித்து கொள்ளுகிறது அப்படின்ட்டு. வஸ்திரம் இல்லாத, ஸோ இப்படியெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் தான் ஆண்டவர் பிரியப்படுகிறாரு. நீ ஃபாஸ்ட் பண்ணும்போது உன் வேலையை நீ செஞ்சுட்டு ப்ரே பண்ணாமல் இருந்தால் அது ஃபாஸ்டிங் கிடையாது. அண்ட் சைமல்டேனியஸாக நீ ஃபாஸ்ட் பண்ணும்போது ஹவு மச் யூ ஹெல்ப் அதர்ஸ், அதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ தான் அப்படி பண்ணும் பொழுது அப்பொழுது நீ கூப்பிடுவாய். நம்ம கடவுளை நோக்கி கூப்பிடுவோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ காரியம் இருக்குல்ல கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு. வி ஹேவ் சோ மெனி பெட்டிஷன்ஸ் லிஸ்ட்டு நம்ம பெருசாக போட்டுக்கிட்டே இருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அவருக்கு பிடித்தமான ஒரு ஃபாஸ்டிங் நம்ம பண்ணும் பொழுது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். அப்பொழுது நீ சத்தமிடுவாய், நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஸோ அப்போ நம்ம கூப்பிடும் போது அவருக்கு பிரியமானபடி நம்ம ஃபாஸ்ட் பண்ணும்போது ஆண்டவர் உடனே மறு உத்தரவு கொடுப்பாராம். நம்ம சத்தம் இடும்போது ஆண்டவர் போயிட்டு இதோ இருக்கிறேன்னு வந்து சொல்லுவாரா? நம்ம தான் வந்து பெரியவங்க கிட்ட போயிட்டு இதோ இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது நம்ம சத்தம் இடும்போது இதோ இருக்கிறேன்னு ஆண்டவர் வந்து சொல்லுவாராம். அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து வருது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நிறைய பேர் வீட்டில் இந்த போஸ்டர் நல்லா பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்கும், லான்லாம் வச்சு நல்ல பெரிய ஒரு வீடு அழகாக இருக்கும், நித்தமும் உன்னை நடத்தின்னு அப்படியே நம்மளுக்கு பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு வீடு இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டுலாம் தோன்ற மாதிரி. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி ஆசீர்வாதம் வேணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் நம்ம எப்படி, வாட் கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் வி ஷுட் டூ அண்ட் ஹவு வி ஷுட் ஹெல்ப் அதர்ஸ், இப்படி இதில் நிறைய காரியங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, இந்த வேலண்டைன்ஸ் டேல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை பிரியப்படுத்துகிற மாதிரி தே எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட்ஸ். பிரியமானவங்களுக்கு வந்து தே கிவ் தேர் கிஃப்ட்ஸ் அண்ட் கிரீட்டிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, ஹீ இஸ் அவர் பிரைட் க்ரூம் அண்ட் வி ஆர் ஹிஸ் பிரைட். நம்ம தான் வந்து ஹீ இஸ் அவர், நம்ம அந்த வேலண்டைன்னா இது வந்து ஆண்டவருடைய அன்பு எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயால வாசிக்கிறோம், இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் இனி நீ மனம் நொந்தவள் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் அழைக்கப்படும். எப்சிபா என்பதற்கு கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், the Lord delights in you. பியூலா என்பதற்கு உன் தேசம் வாழ்க்கைப்படும், the land is married to him. ஸோ இதுதான் உண்மையான வேலண்டைன் கான்செப்ட். இதில் என்னன்னா, இவ்வளோ நாள் ஒருவேளை நீ கைவிடப்பட்டவளா இருக்கலாம், மனம் நொந்தவளான ஸ்திரியை போல இருக்கலாம், பட் வென் யூ ரிப்பென்ட் அண்ட் வென் யூ ரெக்கன்சைல் அண்ட் வென் யூ ஃபாஸ்ட், உபவாசம்னா உபனா சேர்ந்து, வாசம் ஆண்டவரோடு சேர்ந்து வாசம் பண்ணுகிறது. அப்படி பண்ணும்போது கர்த்தரே நம்ம மேல பிரியமாக இருப்பாராம், கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்சர்வ் பண்ற இந்த வேலண்டைன்ல கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார்னு ஆண்டவரே நமக்கு சொல்லுகிறார். நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே அப்படின்னு. ஸோ சரீரம் வந்து நம்ம எல்லா நாளும் சரீரத்துக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்கிறோம். பட் இந்த லென்டன் டேஸில் இன்னும் அதிகமாக நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்குறோம். ஸோ வி ஃபீட் த சோல். ஸோ ஆத்மா வாழ்வது போல, ஆத்மா வாழும் பொழுது நம்ம வந்து சரீரத்தை ஒடுக்கி நம்ம சில ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணுறோம். பட் ஆத்மாவுக்கு நம்ம நல்லா சாப்பாடு கொடுக்குறோம். நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆத்மா செத்து போய் நிறைய பேருக்கு ஆத்மா ரொம்ப வீக் ஆகி சிக்காகி, ஏன் ஆத்மா சரீரம் வீக் ஆகிடுச்சு சிக்காயிடுச்சுன்னா உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஆத்மா வந்து வீக் ஆகுது சிக் ஆகுதுன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. ஆத்மாவுக்கு சாப்பாடு என்ன? ஆகாரம், ஆண்டவருடைய வசனம் தான் ஆத்மாவுக்கு சாப்பாடு. அதுதான் வந்து ஃபுட்டே. அது நிறைய நாள் வந்து ஆத்மாவை கொலைப்பட்டினி போட்டுறோம் சாப்பாடே இல்லாமல். அதுக்கு பைபிள் வாசிக்கிறது இல்லை, ப்ரே பண்ணுறது இல்லை, வேத வாசனிக்கிறது இல்லை. ஸோ அது சிக்காய் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் டெத் ஸ்டேஜில் ஊசலாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி கூட இருக்குது. நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகள் என் இருதயத்துக்கு சந்தோஷமும் என் ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. அப்படி வந்து ஆத்மாவுக்கு உணவு வந்து ஆண்டவருடைய வார்த்தை. அதனால தான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ ஆத்மா ஒருவேளை ரொம்ப வீக்காக இருக்குது சிக்காக இருக்குதுன்னா இந்த லென்டன் டேஸில் அதை ரிவைவ் பண்ணணும். ஃபுட் ஃபார் சோல் அப்படின்னா ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானித்து இன்னும் அதிகமாக அவரண்டை நாம் நெருங்க வேண்டும். ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிரியமானவனே அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உன் ஆத்மா நல்லா வாழுது அப்படின்னா தான் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்மா வாழ்வது போல மற்ற எல்லா காரியங்களும் உனக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாவற்றையும் நான் தருவேன், மற்ற எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொல்றாரு. தானியேலை கூட ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஏன் தானியேல் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது? இவ்வளோ ஒரு பிளேம்லெஸ் லைஃப் லீட் பண்ணியும் அவன் வந்து அப்படி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி ஒரு தன்னையே ரிப்பென்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட ரெக்கன்சல், அங்கே ஒன்றும் பெருசாக ரிப்பென்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஸ்டில் ஹி ரியலைசஸ் தட் ஹி இஸ் அ சின்னர். அதனால தான் ஆண்டவருக்கு தானியேலை ரொம்ப பிடிச்சி போயிட்டு என்ன சொல்கிறாரு, பிரியமான புருஷனாகிய தானியேலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.
ஸோ இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது பாருங்க, இதோ நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பேன் என்றார், நீ சத்தமிடுவாய் இதோ இருக்கிறேன் அப்படின்றார். ஸோ கர்த்தரை பிரியப்படுத்துற மாதிரி நம்ம நடக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தா கூட நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வரும். ஸோ அதெல்லாம் நம்ம தொடங்க ஆரம்பிக்கும் போதே கடவுள் மேல இருந்து கட்டளையை கொடுத்துருவாரா, இதெல்லாம் உனக்கு கிராண்டட்னு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல உட்காடுறோம்னா, லெட்ஸ் திங்க் ஆஃப் ஆல் தோஸ் ரிக்வெஸ்ட். இன்னைக்கு எனக்கு இந்த நேரத்தில் லெட்ஸ் டேக் சம் டைம், என்னென்ன ரிக்வெஸ்ட்ஸ் எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட வச்சுட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாளாக, இல்லைன்னா இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது அவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, இந்த லென்டன் டேஸில் நம்ம இப்படி ரிப்பென்ட் பண்ணி ரெக்கன்சைல் பண்ணி இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஃபாஸ்ட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஸோ டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு டெஸ்டிமனி, ஒரு சாட்சியாக நிறைய பேருக்கு வர கடவுள் நம்மளுக்கு கிருபை செய்யணும். அதாவது நீ கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி வந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு நாள், பிரியமான பிள்ளைகளாக நம்ம வந்து வெளியில எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் எவ்வளோ டைவர்ஷன்ஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம அந்த இடுக்கமான வாசலை நம்ம செலக்ட் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும், மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம்ல மலப்பிரசங்கத்துல, யாரெல்லாம் அழுதுகிட்டு புலம்பிட்டு இருப்பாங்கன்னா, ஏதாச்சும் கஷ்டத்துல பிரச்சனையில இருக்கிறவங்க தான் அப்படி ஆண்டவர்கிட்ட வருவாங்க. என்ன தப்பு பண்ணோமோ, ஏன் இப்படி சபிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆனா அதே இது லூக்கால அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது சந்தோஷப்படுகிற நீங்கள் உங்களுக்கு ஐயோ, இனி நீங்கள் துக்கித்து புலம்புவீர்கள் அப்படின்றார். ஸோ இன்னைக்கு வெளியில எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். தே மேபி, ஸோ வி ஆர் அப்சர்விங் லென்ட்னா மற்றவங்க எல்லாம் தே ஆர் ரெவெல்லிங், தே ஆர் செலிப்ரேட்டிங். பட் ஆனால் சொல்றாரு, நீங்க துயரப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல உங்களுக்கு தான் ஆறுதல் கிடைக்கும். சந்தோஷப்படுகிறவர்கள் உங்களுக்கு ஐயோ அப்படின்றாரு, இனி நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் புசிப்பார்கள், நீங்களோ பசியால் வாடுவீர்கள். என்னுடைய பிள்ளைகள் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாயிருப்பார்கள், நீங்களோ துக்கித்து புலம்புவீர்கள். ஆனா அதுக்கு முன்னாடி மோர்னிங் நம்மளுக்கு இருக்கணும். விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஒரு 2 இடத்துல ஒரு செலிப்ரேஷன் மோர்னிங் அப்படின்னா நம்ம எப்பவுமே வி ப்ரிஃபர் டு செலக்ட் செலிப்ரேஷன் அண்ட் ரெவலிங். பட் இந்த மோர்னிங்கை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வரும் பொழுது, மோர்னிங்கை செலக்ட் பண்ணும்போது தான் இதுதான் வந்து நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கும். சந்தோஷத்தை செலக்ட் பண்ணால் அது வந்து நம்மளை வந்து மோர்னிங்கை செலக்ட் பண்ணால் அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் சந்தோஷத்தை செலக்ட் பண்ணால் கடைசியில் நம்ம புலம்பல்ல போகிற மாதிரி முடியும். ஆகவே இந்த நாளில் நம்ம ரைட் சாய்ஸ், அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். இந்த லெந்து நாட்கள் முழுவதும் நம்ம கர்த்தரண்டை நெருங்கி ஜீவிக்க வேண்டும்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ரிப்பென்ட் பண்ணி ரெக்கன்சைல் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். யூ ஆர் ஃப்ளாலெஸ், யூ ஆர் ஆல் டுகெதர் பியூட்டிஃபுல் மை லவ், யூ ஆர் ஃப்ளாலெஸ் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து ரிப்பென்ட் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் வரும் பொழுது, ஆஷ் வெனஸ்டே அப்சர்வ் பண்ண நம்மளை ஆண்டவர் வந்து he will be our own valentine, we will be his bride, he will be our bridegroom, and he will say that you are altogether beautiful my love, you are flawless. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று. அவர் பூரண சத்குணராய் இருக்கிறது போல நாமும் அப்படி பூரண சத்குணராய் இருக்க, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள்னு அப்படி ஒரு பூரண ரூபவதியாக நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட இந்த லெந்து நாட்களிலே கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வாராக. ஆமேன்.